ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் விறுவிறு வாக்குப்பதிவு. காலை 11 மணி நிலவரப்படி 26.03% வாக்குகள் பதிவானதாக தேர்தல் ஆணையம் தகவல். ஈரோடு கிழக்கு தொகுதிக்குட்பட்ட மாநகராட்சி பள்ளியில் உள்ள வாக்குச்சாவடியில் கள்ள ஓட்டு. தனது வாக்கை வேறொருவர் செலுத்திவிட்டதாக அலுவலர்களிடம் பெண் வாக்காளர் புகார். விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் டெல்லி சட்டப்பேரவை தேர்தல். காலை 11 மணி நிலவரப்படி 19.95% வாக்குகள் பதிவு. டெல்லி சட்டப்பேரவை தேர்தலில் வாக்கினை பதிவு செய்தார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. நார்த் அவென்யூவில் உள்ள வாக்குச்சாவடியில் குடும்பத்தினருடன் வாக்களித்தார் குடியரசு துணைத் தலைவர் ஜெக்தீப் தன்கர். டெல்லி பேரவைத் தேர்தலில் மத்திய அமைச்சர்கள் ஜெய்சங்கர், ஹர்தீப் சிங் பூரி, பாஜக எம்பிக்கள் வாக்களித்தனர். முதல்வர் அதிஷி, மணீஷ் சிசோடியா உள்ளிட்டோரும் ஜனநாயக கடமையை நிறைவேற்றினர். டெல்லி சட்டப்பேரவைத் தேர்தலில் ஜனநாயக கடமை ஆற்றினார் முன்னாள் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால். பெற்றோர் மனைவியுடன் வருகை புரிந்து வாக்கினை பதிவு செய்தார். டெல்லி பேரவைத் தேர்தலில் வாக்கினை பதிவு செய்தார் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி. கணவர் மற்றும் மகனுடன் வாக்கினை செலுத்தினார் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி. பிரயாக்ராஜில் நடைபெற்று வரும் மகா கும்பமேளாவில் பிரதமர் மோடி பங்கேற்பு. திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடி வழிபாடு. சேலம் அருகே டாஸ்மாக் கடையில் கள்ளச்சாராயம் விற்கப்பட்ட சம்பவத்திற்கு இபிஎஸ் கண்டனம். திமுக அரசு வெட்கப்பட வேண்டும் எனவும் காட்டம். சேலம் அருகே டாஸ்மாக் பாரில் கள்ளச்சாராயம் விற்றதாக வீடியோ வெளியான விவகாரம். அனுமதியின்றி பார் நடத்திய திமுக நிர்வாகி உட்பட 3 கைது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 760 ரூபாய் உயர்ந்து 63,240க்கு விற்பனை. 1 கிராம் தங்கம் 7,905 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. சென்னையில் வடமாநில சிறுமி ஆட்டோவில் கடத்தப்பட்ட சம்பவத்திற்கு அண்ணாமலை கண்டனம். சாலைகள் பெண்களுக்கு பாதுகாப்பானதாக மாற மேலும் எத்தனை பெண்கள் பாதிக்கப்பட வேண்டும் எனவும் கேள்வி. நாடாளுமன்ற அவை மரபுகள் குறித்து சிலாகிக்கும் பிரதமருக்கு பாஜக ஆளாத மாநிலங்களில் மரபை ஆளுநர்கள் சிதைப்பது தெரியாதா? ஆளுநர் RN ரவியின் சட்டமன்ற உரை புறக்கணிப்பை சுட்டிக்காட்டி அமைச்சர் ரகுபதி விமர்சனம். பழைய ஓய்வூதிய திட்டம், பங்களிப்பு மற்றும் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் குறித்து ஆராய குழு அமைப்பு. மாநில அரசின் நிதிநிலை, பணியாளர்களின் கோரிக்கைகளை கருத்தில் கொண்டு தமிழக அரசு அறிவிப்பு. தமிழ்நாட்டில் வேட்டை தடுப்பு காவலர்களுக்கான ஊதியம் உயர்வு. 12,500 15,625 உயர்த்தி அரசாணை வெளியீடு. பொதுத் தேர்வு குறித்து வரும் 13ஆம் தேதி அனைத்து மாவட்ட கல்வி அலுவலர்களுடன் ஆலோசனை நடத்தப்படும். அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பேட்டி. திருப்பரங்குன்றம் மலைக்கு செல்ல அடையாள அட்டை கட்டாயம். பக்தர்கள் போல் சென்று போராட்டம் நடத்திய நிலையில் காவல்துறை நடவடிக்கை.
திருப்பரங்குன்றம் பகுதியில் அனுமதியின்றி போராட்டம். இந்து முன்னணியினர் பாஜகவினர் 195 பேர் மீது 6 பிரிவுகளில் போலீசார் வழக்கு பதிவு. தமிழகத்தில் காலி மது பாட்டில்களை திரும்பப் பெறும் திட்டம் ஏப்ரல் 2025 முதல் நடைமுறைக்கு வரும். சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தகவல். புதுக்கோட்டை அருகே கனிமவள கொள்ளை விவகாரத்தில் அதிமுக நிர்வாகி கொல்லப்பட்ட சம்பவம். வழக்கில் சம்பந்தப்பட்டோர், குவாரிகள் மற்றும் நிறுவனங்களில் சிபிசிஐடி அதிகாரிகள் விசாரணை. கரூர் அருகே குட்கா வியாபாரிகளிடம் பறிமுதல் செய்த பணத்தை பதுக்கிய விவகாரம். கரூர் நகர காவல் ஆய்வாளர் உட்பட 8 காவலர்கள் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றம். காஞ்சிபுரம் மாநகராட்சி ஊழியர் வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனை. வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த புகாரில் சோதனை என தகவல். சென்னை துறைமுகத்தில் கப்பலில் ஏற்றும்போது சரிந்து விழுந்த கண்டெய்னர்கள். அனுபவம் இல்லாதவர்களை வைத்து கண்டெய்னரை இயக்குவதே விபத்திற்கு காரணம் என தகவல். கீரணத்தம் ஊராட்சியை கோவை மாநகராட்சியுடன் இணைக்க எதிர்ப்பு. தமிழக அரசின் முடிவை திரும்பப் பெற கோரி பொதுமக்கள் உண்ணாவிரதம். திருப்பத்தூர் ஆம்பூர் அருகே ஸ்கிரப் டைப்ஸ் காய்ச்சலால் முதியவர் பாதிப்பு. தொற்று உறுதியானதை தொடர்ந்து சுகாதாரத்துறையினர் தீவிர கண்காணிப்பு. கொடியேற்றத்துடன் தொடங்கியது பழனி முருகன் கோயிலில் தைப்பூச திருவிழா. பெரியநாயகி அம்மன் கோயிலில் நடைபெற்ற கொடியேற்ற நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம். தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத் அருகே கட்டுமான பணியின் போது சுவர் இடிந்த விபத்து. பீகாரைச் சேர்ந்த தொழிலாளர்கள் 3 பேர் உயிரிழப்பு. ஒடிசாவில் அரசு அதிகாரிக்கு சொந்தமான 7 இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனை. கட்டுக்கட்டாக 1.5 கோடி ரூபாயை பறிமுதல் செய்து அதிகாரிகள் விசாரணை. பெங்களூருவில் ஆட்டோ ஓட்டுநருடன் வாக்குவாதம் செய்த முன்னாள் கிரிக்கெட் வீரர் ராகுல் டிராவிட். கார் மீது ஆட்டோ மோதியதால் நடு ரோட்டில் ஆவேசம். அஜித் நடிப்பில் நாளை வெளியாகும் விடாமுயற்சி திரைப்படத்திற்கு சிறப்பு காட்சிக்கு அனுமதி. தமிழ்நாடு அரசின் அறிவிப்பால் அஜித் குமாரின் ரசிகர்கள் உற்சாகம்.